அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் முதலாம் கட்டத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன. இதில் முக்கியமாக காசாவை நிர்வகிப்பதற்கு ஒரு சர்வதேச படையை காசாவில் நிலைநிறுத்துவது குறித்து ஏற்கனவே பேசப்பட்டது. இந்த படையில் ஆரம்பத்தில் பல நாடுகள் உள்ளடக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் மீண்டும் அதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக துருக்கி படைகள் காசாவுக்குள் நுழையக்கூடாதுன்னு இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சிக்கல்களுக்கு நடுவே மீண்டும் அந்த படையில் யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இந்தோனேசியா ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். லெபனான் எல்லையில் மீண்டும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. இந்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு 35 நாட்களை கடந்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் 100க்கு மேற்பட்ட ஒப்பந்த மீறல்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 280க்கு மேற்பட்ட பாலஸ்தீன் பொதுமக்கள் காசாவில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த முதலாம் கட்டத்திற்கு அடுத்தபடியாக சொல்லப்படும் இரண்டாம் கட்ட நிறைவேற்றக்கூடிய விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. காசாவை நிர்வகிக்கும் படையில் ஏற்கனவே எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அங்கம் வகிப்பார்கள் என்று கூறப்பட்டது. இந்தோனேசியாவின் உடைய படைகள் 20,000 பேர் காசாவுக்குள் நுழைவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பாக காசாவில் தாங்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு முழு தயார் நிலையில் இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்தோனேசியா படைகள் காசாவுக்குள் செல்லலாம் என்ற விடயம் இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. துருக்கி படைகள் காசாவுக்குள் சர்வதேச படையில் இணைந்து கொள்வார்கள் என துருக்கி சொல்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் சார்பில் துருக்கிய காலனிகள் ஒருபோதும் காசாவுக்குள் இருக்காது என்றும் துருக்கி படைகளை காசாவுக்குள் அனுப்புவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் நெதன்யாஹுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், எகிப்து, ஜோர்டான் படைகளும் உள்ளே செல்லலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் எந்த நாட்டிலிருந்து எத்தனை இராணுவத்தினர் உள்ளே செல்ல போகின்றார்கள், இவர்கள் எந்த பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப் போகின்றார்கள், எவ்வாறான கடமைகளை அங்கு செய்ய போகின்றார்கள், எவ்வாறு காசாவை கட்டுப்படுத்தப் போகின்றார்கள், காசாவில் ஒரு பகுதியில் இருக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் மறுபகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையே இவர்கள் எவ்வாறு தொடர்பு பட போகின்றார்கள் என்பதெல்லாம் விடை தெரியாத கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. எனவே காசாவில் சர்வதேச படைகள் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அங்கு காசாவில் ஏற்கனவே இருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினர் எங்கு செல்ல போகின்றார்கள், ஹமாஸ் இயக்கத்தினர் எங்கு செல்ல போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்கள் இன்னும் சில நாட்களில் கிடைத்து விடலாம் என்பதுதான் பலருடைய அறிவிப்பாக இருக்கின்றது. அடுத்து துன்பத்தில் இருப்பவனுக்கு மேலும் ஒரு துன்பம் சூழ்ந்திருப்பதைப் போல காசாவில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக முகாம்களை சூழ மிகப்பெரிய அளவில் பலத்த மழை காற்றுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் காலநிலை சீர்கட்டிருப்பதால் அங்கிருக்கும் கூடாரங்கள் முழுவதுமாக உடையக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்களுக்குள் பல இடங்களில் வெள்ள நீர் உள்ளே சென்று விட்டது. அங்கு மக்கள் நிம்மதியாக நிலத்தில் கூட தூங்க முடியாத ஒரு சூழல். ஏற்கனவே அனைத்தும் இஸ்ரேலினால் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள். அந்த முகாம்களுக்குள்ளும் வெள்ள நீர் உள்ளே புகுந்து விட்டது. இடம்பெயர்ந்த மக்களுக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே மக்கள் மிகுந்த கவலையோடு இந்த குளிர்காலத்தை, மழை காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை. ஏனெனில் ஏற்கனவே இருந்த வீடுகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருப்பதால் அங்கு அவர்கள் தங்கி இருப்பதற்கு வீடுகளோ கட்டிடங்களோ பெரிய அளவில் இல்லை. இந்த ஐநா UNRWA வழங்கிய தற்காலிக கூடாரங்களுக்குள்ளும் வெள்ளம் வந்திருக்கின்றது. எனவே துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு மேலும் துன்பமாக இயற்கையும் அவர்களை ஆட்டி படைக்கின்றதா என்ற ஒரு கவலை தான் இதை பார்க்கின்ற பொழுது எழுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான வழக்குகளில் அவரை மன்னிக்க வேண்டும் என கூறி இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி கெட்சாக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நேற்று முன்தினம் இந்த கடிதம் இஸ்ரேலுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டது. ட்ரம்பினுடைய கையொப்பத்துடன் இது அனுப்பப்பட்டது.
அதில் இந்த போர்க்கால சூழ்நிலையில் அவர் மிகப்பெரிய சேவையை இஸ்ரேலுக்கு செய்திருப்பதால் நீங்கள் அவரை எல்லா வழக்குகளில் இருந்தும் விடுதலை செய்ய வேண்டும், நீதிமன்ற விசாரணைகளிலிருந்து பொது மன்னிப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நினைத்தால் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியும். இதனால் அவர் எல்லா வழக்குகளிலிருந்தும் விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த வழக்குகள் சாதாரணமான வழக்குகள் கிடையாது. மிகப்பெரிய மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்த வழக்கு, மிகப்பெரிய அளவிலான ஊழல் வழக்கு, ஸ்டேலிய திரைசேரியிலிருந்து மிகப்பெரிய அளவிலான திருட்டு பண கையாடல் வழக்கு என திருட்டு மோசடி கிரிமினல் வழக்குகள் பல நெதன்யாகுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகளில் நடைபெற்று வருகின்றன. அதில் பல வழக்குகளில் நெதன்யாகு குற்றவாளியாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என நீதித்துறையை சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் அதற்கான ஆதாரங்கள் அங்கு இருக்கின்றன. இந்த வழக்குகளில் தான் ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஒரு திருடன், மோசடி பேர்வழி, ஊழல் பேர்வழி, இதனால் தனக்கு அங்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பதன் காரணமாகவே நெதன்யாகு தொடர்ச்சியாக இந்த போரை நீட்டித்து வந்ததையும், இந்த போரை காரணமாக தன்னுடைய வழக்குகளில் இருந்து தவணை பெற்று கொண்டதையும் நாங்கள் பல முறை தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் தற்பொழுது நெதன்யாகுவை நேரடியாகவே குற்றவாளியை விடுதலை செய்யுங்கள், அதாவது தனக்கு வேண்டப்பட்டவன் என்றால் அவன் திருடன் என்றாலும் கொலைகாரன் என்றாலும் கொள்ளைக்காரன் என்றாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விடுதலை செய்து விட வேண்டும், இதுதான் எங்களுடைய விருப்பம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எழுதிய கடிதத்துக்கு ஜனாதிபதி இன்னமும் பதிலளிக்காவிட்டாலும் கூட அங்கிருக்க நீதித்துறை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு நாட்டின் வளங்களை சூறையாடி மிகப்பெரிய நிதி மோதடி செய்த ஒரு திருடனுக்கு ட்ரம்புக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரே காரணத்தினால் மன்னிப்பு வழங்குமாறு நீதிமன்றத்தையே வலியுறுத்துவதா, நீதிமன்றத்தின் மாண்பை குறைத்து கொள்வதா என்று மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகளும் மனிதநேய ஆர்வலர்களும் நீதித்துறை சார்ந்தவர்களும் தங்கள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய நடவடிக்கை கூட ஒரு பாரபட்சமான இஸ்ரேலின் உடைய அரசியல் அமைப்புக்குள் உள்ளே வரக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று மிகப்பெரிய கண்டனங்களை இன்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே நெதன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் கேட்டுக்கொண்டாலும் அங்கிருக்கும் மக்களிலேயே 50% மேலானவர்கள் நெதன்யாகு மீது வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்ட விடயங்களில் அவனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று மக்களை தெரிவிக்கும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் இஸ்ரேல் அமெரிக்க உறவுகளை தாண்டி இனப்படுகொலையாளி நெதன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் உறவுகள் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ட்ரம்பினுடைய கோரிக்கை இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலும் சற்று ஒரு முருகல் நிலையை விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஆயுதங்களை தரித்து பலமான நிலைக்கு வந்திருப்பதாகவும் மிக வேகமாக தங்களுடைய சிறப்பு படையணி ரத்வான் படையணி உட்பட ஏவுகணை படைப்பிரிவு உட்பட பல படைகளை அவர்கள் கட்டியெழுப்பி இருப்பதாகவும் ஈரானிலிருந்து அதிநவீனமான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் ஹிஸ்புல்லாக்களை வந்தடைந்திருப்பதால் எந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று இஸ்ரேல் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லா போராளிகளின் நிலைகள் மீதும் தெற்கு லெபனான் மீதும் பெய்ரூட் மீதும் மிக மோசமான வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் போர் நிறுத்தம் அமலில் இருக்கின்றது. அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்தம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல லெபனானில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் கூட பல பகுதிகளில் விமான குண்டு தாக்குதல், பீரங்கி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் என்பவற்றை தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது ஹிஸ்புல்லா அறிவித்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை ஒன்று. ஹிஸ்புல்லாவினுடைய பொறுமையை இஸ்ரேல் ரொம்ப சோதிக்கின்றார்கள். விரைவில் ஹிஸ்புல்லா இதற்கு பதிலடி கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதை அறிவித்த பின்னர் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களும் மீண்டும் தங்கள் கட்டமைப்புகளை மீளமைத்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய மேற்கத்திய உளவு பிரிவுகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களை மீண்டும் தாக்குவதற்கு அல்லது ஹிஸ்புல்லாக்களின் எழுச்சியால் அச்சமடைந்திருக்கும் இஸ்ரேல் லெபனான் பகுதியில் அதிகளவான இராணுவ உபகரணங்களையும் இராணுவ படையணிகளையும் குவித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய படைகள் லெபனான் எல்லைக்கு நகர்த்தப்படுகின்றார்கள். இவர்கள் முழுக்க ஒரு லெபனான் எல்லையில் ஒரு மோதல் ஏற்பட்டால் அல்லது ஒரு வலிந்த மோதலை இஸ்ரேல் செய்வதாக இருந்தால் பயன்படுத்துவதற்காக இந்த படைகள் லெபனான் எல்லையில் குவிக்கப்படுகின்றார்கள். ஹிஸ்புல்லா போராளிகளும்
ஏறக்குறைய தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள். எனவே அடுத்த யுத்தம் லெபனான் ஸ்டேல் யுத்தம் அங்கு வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அடுத்த செய்தியாக உக்ரைன் ரஷ்யா எல்லைக்குள் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான ஆளில்லா விமான ட்ரோன் தாக்குதல்களை அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக 50க்கு மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்ய பிராந்தியத்துக்குள் அனுப்பிய போதும் 40க்கு மேற்பட்ட ஆளில்லா ட்ரோன்களை தமது வான் பாதுகாப்பு படைகள் ஏர் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்திவிட்டதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கிவ் அதிகாரிகள் குளிர்காலத்துக்கு முன்னதாக எல்லை தாண்டிய தாக்குதலை அதிகரித்து வருவதாகவும் ரஷ்யா மீதான ஏவுகணை தாக்குதல் எந்த தாக்குதலையும் தாங்கள் பதிலடி கொடுக்காமல் முடிந்து போகாது என்று ரஷ்யா அறிவிப்பு விடுத்தார்கள். நேற்று முன்தினம் உக்ரைன் சில தாக்குதலை ரஷ்ய எல்லைக்குள் நடத்தியிருந்தார்கள். இதில் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் சேதமில்லாவிட்டாலும் கூட ஒரு சில ட்ரோன்கள் ரஷ்ய பிராந்தியத்துக்குள்ளும் வீழ்ந்து வெடித்திருந்தன. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் 100க்கு மேற்பட்ட ஏறக்குறைய 280 ட்ரோன்கள் 12 ஏவுகணைகள் அதிலும் குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணை கின்சல் ஏவுகணைகள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல நகரங்கள் மீது ஒடேசா உட்பட ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் உக்ரைனுடைய உட்கட்டமைப்புகள் குறிப்பாக மின்சார நிலையங்கள் எரிசக்தி நிலையங்கள் பாரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மிகப்பெரிய அளவில் குளிர்காலம் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே மக்கள் வெப்பமூட்டும் சாதனங்களை இயக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மின்சாரம் இல்லை. குளிர் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் கடும் குளிரில் வெப்பமூட்டும் சாதனங்கள் ஹீட்டர் இல்லாமல் மிகப்பெரிய சிக்கலை உக்ரைனிய மக்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உக்ரைன் படைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏறக்குறைய 6000க்கு மேற்பட்ட உக்ரைன் படைகள் இந்த ஒரே வார கால பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 2 கிராமங்களை நாங்கள் ஒரேஸ் டோபாக் மற்றும் டொனாஸ்கினுடைய சில பகுதிகள் உட்பட முக்கியமான கிராமங்களையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். போர்க்களத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய வழிகள் நெடுகிலும் உக்ரைன் படைகளினுடைய சடலங்கள் நிறைந்து காணப்படுகின்றன என்ற ஒரு செய்தியை இன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், ஒரே வாரத்தில் 7 நாட்களில் 6000க்கு மேற்பட்ட உக்ரைன் படைகள் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு குறித்து உக்ரைன் எதிர்ப்பை வெளியிடவும் இல்லை, இதை ஆமோதிக்கவும் இல்லை. ஆனால் உக்ரைன் படைகள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை சுயாதீன ஊடகங்களிலும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உக்ரைன் படைகள் இந்த போரில் தற்போது ரஷ்ய படைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத நிலையில் பலர் சரணடைந்து வருவதாக கூட மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். சில பகுதிகளில் பெட்டாலியன் ஒரு படையணியே முழுமையாக ரஷ்யாவிடம் சரணடைந்திருந்தார்கள். அவர்களுடைய காணொளிகளும் வெளியாக இருந்தன. உக்ரைன் படைகளுக்கு மேற்கத்திய நாடுகளும் நேட்டோவும் பல ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வழங்குவதாக குறிப்பிட்டாலும் கூட தேவைக்கேற்ற வகையில் அவர்களுக்கு பெரிய அளவில் ஆயுதங்கள் கொடுக்கப்படவில்லை. நேட்டோவை நம்பி, ஐரோப்பிய நாடுகளை நம்பி, அமெரிக்காவை நம்பி நடுத்தருவுக்கு வந்திருக்கின்றது உக்ரைன். இதுதான் யதார்த்தம். அதை வழங்குகின்றோம், இதை வழங்குகின்றோம், நேட்டோ நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கப் போகின்றோம், உக்ரைனுக்கு நேட்டோ படைகளை அனுப்புகின்றோம் என்று வெற்று அறிக்கைகளையும் கண்டனங்களையும் கோஷங்களையும் எழுப்புவதை தவிர இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் விவகாரத்தில் பெரிதாக ஒன்றையும் செய்துவிடாத சூழ்நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய தாக்குதல்களால் உக்ரைன் மிகவும் ஒரு சிக்கலான நிலையை தற்போது சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் நேட்டோவையும் நம்பி ஒரு நாடு சென்றால் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்பதற்கு உக்ரைன் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தற்போது மாறியிருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவின் மிகப்பெரிய தேவாலயங்கள் ஒன்றின் நிறுவனரும் ட்ரம்பினுடைய ஆலோசகருமான போதகர் ராபர்ட் மோரிஸ் என்பவர் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது நீதிமன்றம் அவருடைய குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ட்ரம்பினுடைய ஆன்மீக ஆலோசகர் என்று கூறப்படுகின்றது. 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டுக்காக அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ட்ரம்பினுடைய ஆலோசகர்கள் அவர்களுடைய நட்பின் வட்டத்தில் இருப்பவர்கள்
எப்படியாக நிலையில் இருக்கின்றார்கள் என்று இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. ஏற்கனவே இந்த எபஸ்டீன் ஃபைல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் அவற்றை வெளியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் ட்ரம்பின் ஆலோசகர் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். எனவே உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லலாம் என்பதைப் போல ட்ரம்பை சுற்றியிருப்பவர்களின் கூட்டம், அவர்களுடைய மோசடிகள், அவர்களுடைய குற்றங்கள், ஆதாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்ற பொழுது ட்ரம்புக்கு எதிரான மக்கள் அலையும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா முழுவதும் தற்போது அடித்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டைம்ஸ் நேற்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நடைபெற்ற மாகாண பிராந்திய தேர்தல்கள் அனைத்திலும் குடியரசுக் கட்சி தோல்வியடைந்திருக்கின்றது, ஜனநாயக கட்சி வெற்றியடைந்திருக்கின்றது. ட்ரம்பின் ஆலோசகர்கள், ட்ரம்பினுடைய வர்த்தக பங்குதாரர்கள் பலர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய ஆன்மீக ஆலோசகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் ட்ரம்ப் குறித்து பல்வேறுபட்ட கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உணர்வுடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.